முன்னொரு காலத்தில் மமதையினால் கட்டுண்ட படைத்தற் கடவுளான பிரம்மாவும் காத்தற் கடவுளான விஷ்ணுவும் தம்முள் யார் பெரியவர் எனும் கேள்விக்கான விடையை காண தலைப்பட்டனர். அறியாமையினால் மூழ்கிய இரு மூர்த்திகளின் சிந்தையை தெளிவிக்க நினைத்த திருமூர்த்தியான எம்பெருமான் திருவிழம் கொண்டு ஜோதி பிளம்பாய் அவர்கள் முன் காட்சி கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து அன்னமாக உருவெடுத்த பிரம்மதேவன் ஜோதி புலம்பின் ஆதியை காண தலைப்பட விஷ்ணு பன்றியாக உருமாறி அந்தத்தை காண முயன்றார். நாட்கள் வாரங்களாகி, வாரங்கள் மாதங்களாகி, வருடங்கள் யுகங்களாகி நீண்டு சென்றன. இரு மூர்த்திகளாலும் கல்லால் மர நிழலில் ஞானம் நவின்ற திருமூர்த்தியின் ஆதி அந்தத்தை அன்று காண முடியவில்லை. தம் அறியாமையை எண்ணி மனம் கலங்கிய இரு மூர்த்திகளும் சிவபெருமானே பெரியவர் என்பதை உணர்ந்த திருநாளே மகா சிவராத்திரி விரதமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. மகா சிவராத்திரி தினத்தில் நடுநிசையில் நள்ளிரவு 12 மணிக்கு இறைவன் ஜோதி வடிவமாக தோன்றிய நேரம் லிங்கோத்பவ காலமாகும். 24 வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பதுடன் அவர்களின் 3 தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தியை அடையலாம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. சிவராத்திரி விரதத்தினை முன்னிட்டு இன்று ஆலயங்களில் 4 சாம பூஜைகளும் விசேட வழிபாடுகளும் இடம்பெறுகின்றன. மகா சிவராத்திரியானது எம்பெருமான் ஜோதி புலம்பாக காட்சியளித்த தினமாக இங்கே அருட்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கமைவாக எம்பெருமான் மீது சம்பந்தர் சுவாமிகள் பாடியதற்கமைவாக பூவுளானும் அப்பொருகளில் வண்ணனும் புவியிடந்து எழுந்தோடி மேவி நாடினின் அடியினை காண்கிலா வித்தகம் மென்னாகும் மாவும் பூகமும் கதலியும் நெருங்கு மாதோட்டனன் நகர்தன்னில் தேவி தன்னோடும் திருந்தகேதீச்சரத்து இருந்த எம்பெருமானே என்பதற்கமைவாக எம்பெருமானானவர் மகாவிஷ்ணுவுக்கும் திருமாலுக்கும் திரு அருட்காட்சியினை தந்ததாக இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த நன்னாளிலே அனைவரும் சிவனுடைய மகா சிவராத்திரி பெருவிழாவினை நினைந்து நோன்பு நோற்று எம்பெருமான் கண்விழித்து எம்பெருமானை நினைந்து பாராயணம் செய்து நல்லருள் பெற்றியுமாறு வேண்டி அமைகின்றோம். பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாக போற்றப்படும் யாழ்ப்பாணம் கேரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி தினமான இன்று ரதோற்சவம் நடைபெற்றது. வசந்த மண்டப பூஜைகள் நடைபெற்று சுவாமி உள்வீதி மற்றும் வெளிவீதி எழுந்தருளை மங்கள வாத்தியங்கள் முழங்க தேரோட்டம் இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க ஒட்டுச்சுட்டான் தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறுகின்ற மகா சிவராத்திரி பூஜைகளிலும் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பல வாணேஸ்வரர் ஆலயத்தில் இன்று காலை விசேட பூஜைகள் நடைபெற்றன. தென் கைலாயம் திருக்கோணேச்சரம் என சிறப்பிக்கப்படும் பாடல் பெற்ற திருத்தலமான மதுமை அம்பாள் சமேத கோணேசநாதர் ஆலயத்திலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு விசேட பூஜைகள் இடம்பெற்று வருகின்றன. சரித்திர பெருமை மிக்க மட்டக்களப்பு குக்கட்டிச்சோலை ஸ்ரீ தான்தோண்டீஸ்வரர் ஆலயத்திலும் மகா சிவராத்திரி பூஜைகள் இடம்பெற்று வருகின்றன. மகா சிவராத்திரியை முன்னிட்டு வெற்றிலையூர் எதிராப்புல தோட்டம் இலக்கம் 2 பத்தினி அம்பாள் ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரருக்கு இன்று அஷ்டோத்திர சங்காபிஷேகம் பாலாபிஷேகம் நடைபெற்றன. யாழ்ப்பாணம் நாவட்குழி சிவபூமி திருவாசக அரண்மனை சிவதட்சிணாமூர்த்தி திருக்கோவிலில் சிவராத்திரி விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. மகா சிவராத்திரியை முன்னிட்டு நுகரெலியா சீதா இளைய சீதையம்மன் ஆலயத்தில் ராமாயண யாத்ரா எனும் துணைப்பொருளில் இந்தியாவிலிருந்து வருகை தந்த குழுவினர் இன்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர்.